ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேஜஸ் சேனல். நான் தான் துர்கா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நமக்கு தேஜஸ் பொட்டிக் இருக்குது, அப்புறம் தேஜஸ் சேனலுக்கு நம்ம இதில் வந்து வெஸ்டர்ன் அண்ட் இந்தியன் மெத்தட் டெய்லரிங் கிளாஸஸ் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைனில் எடுக்கிறோன்ட்டு. ஸோ புதுசாக வந்து நம்ம சேனலை வந்து பார்க்குறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணுன்றது தான் நம்ம எவ்ரி வீடியோலேயும் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ கிடையாது, ஓப்பன் டாக்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ வந்து இன்றைக்கி வந்து சில 2 டாப்பிக்கை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளை வந்து நார்மலாக வந்து நம்மளை வந்து நிறைய கேட்குற கொஷின் வந்து, இப்போ வந்து பொட்டிக் ஓப்பன் பண்ணால் இமீடியட்டாக வந்து இன்கம் எடுக்க முடியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ என்னோடய கிளாஸ் ஸ்டூடெண்ட்டே வந்து முடிச்சுட்டு வந்து, மேடம் நான் உங்களை நம்பி வந்து பொட்டிக் ஓப்பன் பண்ணலாமா, ஸோ இன்கம் வருமா, கம்பல்சரி மந்த்லி வந்து எனக்கு எவ்வளோ எடுக்க முடியும் அப்படிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து நான் வந்து டிசைட் பண்ண முடியாது. ஸோ அவங்க போடுற ஒர்க்கு மேலே இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களோட ஏரியா மேலே இருக்குது, ஸோ அவங்களோட கஸ்டமர் மேலே இருக்குது. ஸோ இவ்வளோ இருக்குது. பட் வந்து யாராக இருந்தாலும் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு நல்ல ஏரியாவில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஓப்பன் பண்ணும்போது ஒரு 4 அப்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி மிடில் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கிற மாதிரி இடத்துலையா பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஸோ இது வந்து நான் எப்போயுமே என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் டீச் பண்ணுவேன். எந்த மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணால் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத வந்து நான் எப்பயுமே என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து அதை பற்றி வந்து நம்ம அப்படியே யூடியூப்லேயே ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றது தான் வந்து நான் நினச்சேன். ஸோ அதனால் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து அது இப்போ இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால் என்ன நம்பி வந்து அவங்களால வேயிங்க அப்படின்றத நான் வந்து கான்ஃபிடென்ஸாக சொல்ல முடியாது. அதுக்கு வந்து அவங்க ஃபேமிலி டைமை ஒதுக்கிட்டு எவ்வளோ நேரம் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து மெயின் வேலை இருக்குது. ஸோ வந்து நம்ம மெயினாக வந்து என்ன பண்ணாக்கா, நீங்கள் பொட்டிக் ஓப்பன் பண்ணும்போது வந்து ரொம்ப வந்து பயந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து நமக்கு வந்து ஸோ பொட்டிக் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கூடாது. ஸோ நமக்கு இந்த மந்த்து ஓப்பன் பண்ணவனே வந்து நமக்கு 10,000 வரும், 20,000 வரும். ஸோ அப்படி வந்து நிறைய பேர் வந்து திங்க் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து நமக்கு வந்து இமீடியட்டாக வந்து இன்கம் தருமானாக்கா அதை வந்து நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நம்மளோட கஸ்டமர், நம்மளோட கான்டாக்ட்ஸை பொறுத்து தான் வந்து இது நான் கண்டிப்பாக வந்து தரோம். இது எல்லாருக்குமே வந்து பேசிக்காக தெரியும். ஸோ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கமிட்மெண்ட் பண்ணிவிட்டு, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸோ நான் வந்து பொட்டிக் ஓப்பன் பண்ணேன், எனக்கு பொட்டிக்லேருந்து ஒரு 20,000 30,000 வரும், ஸோ அதை வச்சு நான் இந்த ஃபீஸ் கட்டலாம், ஸோ அதை வச்சு வந்து இது பண்ணலாம் அப்படின்றத ஒரு கமிட்மெண்ட்டை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா இது பிஸ்னஸ்னாவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைம் வரும், ஒரு டைம் வராது அப்படின்றது ஜாஸ்தியாகவும் வரும், கம்மியாகவும் வரும்ன்றது வந்து எல்லாருக்கும் வந்து பேசிக்காகவே வந்து தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இது எப்படி நம்ம எடுத்துக்கலானாக்கா, இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட மெயின் இன்கம்மாக இருந்துச்சுனாக்கா, இந்த இன்கம்மை வந்து உங்களுக்கு ஒரு ரொட்டேஷனில் எடுத்துக்கலாம். ஸோ நான்லாம் வந்து அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அவங்களது வந்து மெயின் இன்கம் சேலரி பெய்டுனாக்கா, ஸோ அவங்களுக்கு சேலரி வரும்போது வந்து அவங்களுக்கு ஒரு 2-3 பேமெண்ட்ஸ்லேயே வந்து அவங்க பேமெண்ட் வந்து அவங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளது வந்து அந்த மாதிரி ஆகாது. இது வந்து எப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெலிவரி போகும், ட்ரெஸ் டெலிவரி போகும், 5th போகும், 10th போகும், இதே 20th கூட போகும். ஸோ ஒருத்தங்கக்கிட்டே ஒரு டைமில் வந்து பேமெண்ட் இருக்கும். அப்போ வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நமக்கு வந்து அப்போ பேமெண்ட் வரும். வந்து நம்ம ஸ்டிச்சிங் சார்ஜஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கொடுத்து தான், அதாவது டெய்லருக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த டைம் வந்து ஷார்ட்டேஜ் வரும்போது கூட நம்ம வந்து சேலரி வருது பாருங்கள், உங்கள் ஹஸ்பண்ட் சேலரி வரும்போது அதுலேருந்து கூட நீங்கள் ஹெல்ப் எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து உங்களுக்கு ரொட்டேஷனில் வர காசை வந்து திருப்பி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேமிலி வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து ரன் ஆகும். ஸோ ஒருத்தர் பேமெண்ட்டே வந்து நம்ம நம்பிக்கிட்டே இருக்கும்போது அது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது எல்லா ஃபேமிலிக்குமே. மாதிரி எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸாக வந்து ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இன்கம் வந்து கண்டிப்பாக வரும். அதே டைமில் வந்து நிறைய பேர் நம்மளை வந்து ஒரு கேட்குற கொஷினை வந்து, நீங்கள் சேவிங்ஸ் வந்து பண்ணிட்டீங்களா? ஸோ வந்து சேவிங்ஸ் வந்து எல்லாராலையும் வந்து பண்ண முடியுமானாக்கா முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். சும்மாவே வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து பிளான் பண்ணி பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டில் வந்து இவ்வளோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வீட்டில் வந்து எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னும் போது அவங்க அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு 2 கிட்ஸ் இருக்காங்கனாக்கா, அவங்கள படிக்க வைக்கணும்னு சொன்னாக்கா, ஸோ அவங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே வந்து ஜாஸ்தி இருக்கும். இப்போ வந்து 1.5 lakhs ஒரு பசங்களுக்கு இல்லாமல் நம்ம வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து சேர்க்கவே முடிய மாட்டேங்குது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து காமனாக தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து வரதே வந்து டைட்டாக போயிட்டுருக்கும். ஸோ அவங்கெல்லாம் படித்து ஒரு அளவுக்கு வந்து வெளியில் வந்த பிறகு நமக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து அவங்க சொல்கிற
பிரகாரம் வந்து பிளான் பண்ணுற மாதிரி நம்மளால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து தப்பான வழியில் வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து நம்ம செலவு பண்ணாதான் வந்து அது தப்பு. ஸோ நம்ம பசங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். அதனால தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நாலேஜ் வந்து நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு ஸோ அது வந்து நமக்கு இன்றைக்கில்னா கூட ஃப்யூச்சரில் கூட நமக்கு வந்து அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக வந்து யாராலையும் சேர்த்து வைக்க முடியல அப்படின்றது, சேவிங்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் கவலைப்படாதீங்க. நம்ம நாலேஜை வந்து சேர்த்து வைங்க. அது வந்து ஃப்யூச்சரில் வந்து அதுவே ஒரு பெரிய சேவிங்ஸு. அதுக்கப்புறம் நம்ம பசங்கள்லாம் படித்து அவங்களும் வந்து ஒரு லெவலுக்கு செட்டில் ஆன பிறகு அப்புறம் அப்போ வர காசு சேவிங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போயே வந்து அவங்களோட எஜுகேஷனில் குறைச்சி, அவங்களோட சாப்பாட்டில் குறைச்சி, அவங்களுக்கு ஒரு வேல்யூவான ஒரு நல்ல ஒரு திங்ஸ் எல்லாம் கொடுக்காம ஒரு என்ஜாய் இந்த டைமில் அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணணும். ஸோ நிறைய ஃபேமிலியில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. எங்கேயுமே போக மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்க பசங்களுக்கு பிடிச்சது எதுவுமே செய்யவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுமே இல்லாமல் வந்து பேமெண்ட் வந்து சேர்த்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க வளர்கிற டைமில் அதெல்லாம் பார்த்தா தானே கண்டிப்பாக உண்டு. ஸோ அந்த மாதிரியும் வந்து பண்ணுறது வந்து பெரிய தப்பு. ஸோ நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு மெமரிஸ் இருக்கணும். நம்ம பேரண்ட்ஸ் வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்ட்டு காசு சேர்த்து வச்ச விஷயம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ வந்து சேர்த்து வைக்கக்கூடாதுன்றது வந்து நான் சொல்ல வரல. ஸோ நிறைய நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு நமக்கு வந்து பேலன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து சேர்த்து வைக்கலாம். சேவிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். முடியாதவங்க இது மாதிரி இந்த சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க, அது படிக்கிற சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க, படிக்கிற வயசில் பசங்க இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஸோ பண்ண முடியாதவங்க அதை பற்றியே நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காமல் ஸோ அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு நம்மளும் வந்து அந்த டைம்லேயே வந்து ஒரு நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு நம்மளும் வந்து வீட்டில் வந்து ஏதாவது ஏர்ன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிடணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு படித்து முடிச்ச பிறகு அவங்க சேலரியும் நமக்கு எதுவும் தராமல் இருக்க போகிறது கிடையாது, நம்மளை பார்க்காம இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக பார்த்துப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளோட இன்கமும் வரும், நம்மளோட ஏர்னிங்கும் அப்போ வந்து நம்மளோட நாலேஜையும் நம்ம வெளியில் காமிச்சு நம்ம ஏர்ன் பண்ணலாம், அவங்களோட இன்கமும் வரும். ஸோ இப்போ 4 பேர் 5 பேரோட இன்கம் வரும். அப்போ வந்து நம்ம லைஃப்பை வந்து எதையுமே வந்து லூஸ் பண்ணாமல் நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பொட்டிக் ஓப்பன் பண்ணும்போது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யாரும் வந்து கன்ஃபியூஷன் ஆகாமல் ஓப்பன் பண்ணுங்கள். சேவிங்ஸ் பண்ண முடியலேன்ட்டு வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து ஒரு நாள் நடக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.